Hi students, good morning to all. Today we are going to starting in division of decimal numbers. Okay va? So second standard English medium, today topic division of decimal numbers. Okay, so first one decimal numbers division through method. Okay va? So first நம்ம நார்மலா எந்த மெத்தட்ல பார்ப்போம் அப்படின்னா divisions. Okay, so decimal numbers division through methodல தான் நம்ம first one பார்க்க போறோம். Okay va? So first questions பாருங்க, 2.48 it divided by 2. Okay va? So first we can consider them how many parts of divided. Okay, so first 2 parts of divided. Okay va? So நான் இந்த இடத்துல எத்தனை parts கேக்குறாங்களோ நம்ம அத்தனை diagrams வரைஞ்சிக்கணும். Okay va? So இங்க 2 ஆ divide பண்ண சொல்லிருக்காங்க. So நான் only 2 diagrams மட்டும் draw பண்ணிருக்கேன். Okay va? So 2.48 2.48 is the decimal numbers. Okay, so 2 is the whole numbers, 48 is the fractions. Okay va? So இதில் 2 ன்றது என்னமா whole numbers. Okay va? So அந்த 2 என்ற whole numbers நம்ம எத்தனை parts ஆஃப் பிரிக்கணுமோ how many parts of divided 2. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ 2 பார்ட்ஸை நம்ம ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் நம்ம என்னென்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம், இது ஒரு பார்ட்ஸாகவும் இது ஒரு பார்ட்ஸாகவும் கன்சிடர் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம கேன்சல் பண்ணுறது 2. ஓகே, ஸோ ஹோல் நம்பர்ஸை மட்டும் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஷேர் பண்ணால் சேம் ப்ராசஸ் இங்கேயும் ஷேர் பண்ணும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய கிவன் கொஷின்ஸை நம்ம எத்தனை பார்ட்ஸாக பிரிக்க போகிறோம், ஒன்லி 2 பார்ட்ஸாக தான் பிரிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம பாருங்கள், இதை வந்து நம்ம இப்படி ஷேர் பண்ணுறேன். ஸோ இது நம்ம கன்சிடர் த 1 பார்ட்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே ஒன்று ஷேர் பண்ணால் சேம் ப்ராசஸ் இங்கேயும் ஒன்று. ஓகேவா? ஸோ டோட்டலாக 2. ஓகேங்களா? ஸோ 2 இஸ் த ஹோல் நம்பர்ஸ். அதனால் நான் பெரிய பாக்ஸ் ட்ரா பண்ணி ஸோ ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம், ஷேர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் 0.48. ஓகேவா? ஸோ 4 அப்படின்றது என்னம்மா, ஃபஸ்ட்டு வர டிஜிட்ஸ். ஓகேவா? ஸோ 10th பிளேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ செகண்ட் ஒன் பண்ணுறது 100th பிளேஸ்னு டினோட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் 4 நம்ம எப்படி டிவைட் பண்ணலாம், 1 இப்போது இது 1 2 3 4. ஓகேவா? ஸோ இப்படி தான் டிவைட் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், ஸோ 2ஆக கன்வெர்ட் பண்ணுறதுனால ஒன்று நம்ம ஷேர் பண்ணாலும் இன்னொரு இதிலே நம்ம சேம் ப்ராசஸ் பண்ண சொல்லியிருக்கோமா. ஸோ நான் வேறு கலர்ஸில் யூஸ் பண்ணி பார்க்குற பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ 1 ஷேர் பண்ணால் அனதர் ப்ராசஸ் என்ன பண்ணும், அதுலேயும் ஷேர் பண்ணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து 2 பார்ட்ஸ் சேம் ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பண்ணுறேன், தேர்ட் ஒன் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ தேர்ட் ஒன் ஷேர் பண்ணதுனால என்ன பண்ணும், ஃபோர்த் ஒன்னும் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னதுமா, 8 இருக்குது. 8 இஸ் த 100th பிளேஸ். ஓகேவா? ஸோ 100th அப்படின்னும் போது 8 அப்படின்னா 8ல் 2 பார்ட்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ எவ்வளோ வரும், 4 கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? அப்போது பாருங்கள் 1 2 3 4. ஓகேவா? ஸோ ரிமைனிங் 1 2 3. ஓகே, ஸோ இது நம்ம டிஃப்ரென்ஸ் கலர்ஸில் ஷேர் பண்ணியிருக்கலாம். ஓகேவாம்மா, டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஸோ 2.48 நம்ம 2ஆக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஒரு பார்ட்ஸ் இங்கேயும் இன்னொரு பார்ட்ஸ் இங்கேயும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு பார்ட்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் ரெட்டில் கலரிங் பண்ணியிருக்கிறத நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போது அதனுடைய ஆன்சர் என்ன, 1 பாயிண்ட். ஓகே, ஸோ 1 இஸ் த ஹோல் நம்பர்ஸ். ஸோ 1 பாயிண்ட். இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறோம், 1 2. ஓகேவா? அப்போது 2ன்றது எத்தனாவது பிளேஸு, 10th பிளேஸ். நெக்ஸ்ட்டு 1 2 3 4. அப்போது இதனுடைய ஆன்சர் என்னம்மா, 2.48 இட்ஸ் டிவைடட் பை 2 which is equal to 1.24 is the answers. ஓகேவா? நீ ஜஸ்ட் ட்ரை பண்ணினாவே அதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் உனக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் மெத்தட் ஏரியா மாடல். ஓகே, த சம் இஸ் 6.3 இட்ஸ் டிவைடட் பை 3. ஓகேவா? ஸோ ஏரியா மெத்தட்னாவே நம்ம என்ன பண்ணுவோம், நாமளே ட்ரா பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஹவு மெனி பார்ட்ஸ் ஆஃப் டிவைடட், ஒன்லி 3 பார்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போது 3 நம்ம 6 நம்ம என்ன பண்ணும், 3 பார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ 3 பார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணும், 2ஆக கன்வெர்ட் ஆகும். ஆமாவா? அப்போ என்ன பண்ணலாம், ஓகேவாம்மா? ஸோ 1 2. ஓகேவா? ஸோ 6 நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3 பார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ 1 2 3ஆக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ அப் டு போத்தும்.
ஓகேவா. ஸோ 6 நம்ம 3 பார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ 1 2 3. ஸோ பாயிண்டில் இருக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயும் ஹோல் நம்பர்ஸை விட அது வந்து கொஞ்சம் சின்னதாக டிஃப்ரென்ஸ் பண்ணுவோம். அப்போது இந்த இடத்துல சின்னதாக நான் பார்ட்ஸ் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ 1 2. ஓகேவா. ஸோ அதுவும் என்ன பண்ணிட்டோம், நம்ம 3 பார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். அப்படின்னா இதனுடைய ஆன்சர்ஸ் என்னம்மா வரும், இப்போ என்ன வரும், 1 2 3. ஓகேவா. அப்போது 3 எத்தனை ரோஸில் வருது, ஒரே ஒரு ரோஸ். ஸோ 3.1 இஸ் த ஆன்சர்ஸ். ஓகேவா. புரியுதாம்மா. ஸோ நம்ம எத்தனை பார்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், 1 2 3 கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். பாயிண்ட்டு எத்தனை ரோ, ஸோ பாயிண்டில் வர ரோ வந்து ஒன்றே ஒன்று தான். ஸோ 1. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் பாருங்கள், தேர்ட் டாபிக், டிவைடட் பை 10 100 1000. ஓகேவா. ஸோ ஒரு டெசிமல் நம்பர்ஸை நம்ம 10ஆலையும் 100ஆலையும் இட்ஸ் டிவைடட் பை 10 100 1000. ஓகேவா. ஸோ ஒரு ஹோல் நம்பர்ஸை நம்மளால் 10ஆலையும் 100 1000ஆல் டிவைட் பண்ணும்போது என்னவா கன்வெர்ட் ஆகும், டெசிமல் பாயிண்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா. ஸோ டெசிமல் பாயிண்ட்டை நம்ம 10 100 1000ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும், ஹோல் நம்பர்ஸாக சேஞ்சஸ் ஆகிடும். ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், 51.7 இட்ஸ் டிவைடட் பை 10. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், டெசிமல் பாயிண்ட் இட்ஸ் கன்வெர்ட் டு த ஹோல் நம்பர்ஸ். ஓகே. ஸோ அப்போது 517 இட்ஸ் டிவைடட் பை 10 into this 10 is divided by 10. ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், மல்டிஃபிகேஷன் ப்ராசஸ் மாறும்போது ரெசிப்ரோக்கலாக கன்வெர்ட் ஆகும். அப்போது 517 டிவைடட் பை 10 into 1/10. ஓகேவாம்மா. ஸோ அப்போ என்ன ஆயிடும், 517 இட்ஸ் டிவைடட் பை 100. ஓகேவா. ஸோ என்ன ஆயிடுச்சு, நம்ம டெசிமல் பாயிண்ட்டை 10ஆல் டிவைட் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ இது ரிமைனிங் நம்ம என்ன பண்ணணும், டெசிமல் நம்பருக்கே கன்வெர்ட் பண்ணும். அப்போது 00 வந்து என்ன ஆயிரும், பாயிண்ட் இந்த இடத்துல ரெடியூஸ் ஆயிரும். அப்போது 5.17. ஓகேவா. ஓகேவாம்மா. ஸோ நம்ம நார்மலாக என்ன சொல்லியிருக்கோம், டிவிஷன்ஸ் தான் சொல்லியிருக்கோம். ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன, 517 இட்ஸ் டிவைடட் பை 100. ஓகேவா. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆன்சர் வரும், 5.17. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாரு, த சேம் சம் தான் அண்ட் டிவைடட் பை 100. ஓகேவா. அப்போது செகண்ட் சம் என்ன, 5.17 இட்ஸ் டிவைடட் பை 100. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம டெசிமல் நம்பர் இட்ஸ் கன்வெர்ட் டு த ஹோல் நம்பர்ஸ். ஓகேவா. அப்போ என்ன பண்ணலாம், ஸோ 517 இட்ஸ் டிவைடட் பை 10. ஓகே. ஸோ ஹோல் டிவைடட் பை 100. அப்போ என்ன ஆயிருக்கும், 517 இட்ஸ் டிவைடட் பை 10 into 1/1000. ஓகேவா. ஸோ அப்போ என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கும், 517 இட்ஸ் டிவைடட் பை 10,000 கன்வெர்ட் ஆகிருக்கும். ஓகேவா. ஸோ 1000க்கு போட்டாலும் என்னவா ஆயிருக்கும், ஸோ சேம் ப்ராசஸில் தான் ஆன்சர் வரும். ஓகேவா. ஸோ இன்னொரு 0 எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சம் போயிடலாங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், தேர்ட் ஒன், சாரிம்மா, 4th Romans. ஓகேவா. ஸோ டிவிஷன் of a decimal number by whole number. ஓகேங்களா. ஸோ நம்ம டெசிமல் நம்பர்ஸ், ஓகே, ஸோ டெசிமல் நம்பர்ஸ் வந்து டிவிஷன் பண்ணும்போது என்ன ஆகும், ஹோல் நம்பர்ஸாக கன்வெர்ட் ஆக சான்சஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ நம்ம எப்படி ஹோல் நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணி டிவிஷன் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த டாபிக் பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் ஒன் சம் பாருங்கள், 15.5 இட்ஸ் டிவைடட் பை 0.5. ஓகேவா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஹோல் நம்பர்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து டிவிஷன் மெத்தட் கொண்டு வரோம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், 15.5 இட்ஸ் டிவைடட் பை 0.5. ஓகே. ஸோ 15.5 and 0.5 இஸ் த decimal numbers. Okay. So first one, decimal number is convert to the whole numbers. Okay. So அப்போ 15, ஸோ ஒரு டிஜிட் தள்ளி தான் பாயிண்ட் வந்திருக்கு. ஸோ அதை ரிமூவ் பண்ண என்ன பண்ணும், மல்டிஃபிகேஷன் ஆஃப் 10 அண்டு நியூமரேட்டர் அண்டு டினாமினேட்டர். ஓகேவா. அப்போ என்ன ஆயிடும், 155/10 மாறிடும். ஓகேவா. இட்ஸ் டிவைடட் பை 5/10 கன்வெர்ட் ஆயிடும். ஓகேவா. ஸோ இட் இஸ் த நார்மல் டிவிஷன் மெத்தட். அப்போ என்ன பண்ணலாம்,
155 by 10 the whole divided by 5 by 10 ஓகேவா. ஸோ ஆல்ரெடி என்ன தெரியும், டிவிஷன்லே ரிமைண்டிங் ஒரு டிவிஷன்ஸ் வந்தால் என்ன ஆயிரும், ரெசிப்ரோக்கலாக கன்வெர்ட் ஆகி மல்டிபிகேஷன் ப்ராசஸில் எக்ஸிட் ஆயிரும். அப்புறம் என்ன பண்ணலாம், 155 by 10 into 10 by 5 ஓகேவா. ஸோ ஆல்சோ 10 10 கேன்சல் ஆமாவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 1 5s are 5, 3 5s are 15, 1 5s are 5. This answer is 31. Okay. So next sum 62.5. 62.5 is divided by 0.25. Okay va. So 62.5 and 0.25 is the decimal numbers. Okay va. So also convert the whole numbers. அப்போ 62.5 divided by 10. ஓகேவா. ஏன் நம்ம 10 போடுறோம், ஒரு டிஜிட் தள்ளி தான் பாயிண்ட் இருக்குது. ஓகேவா. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மல்டிஃபிகேஷன் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஆஃப் 10. ஓகேவா. அப்போது இட்ஸ் டிவைடட் பை, ஸோ இந்த இடத்துல 2 டிஜிட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ 2 டிஜிட் தள்ளி தான் பாயிண்ட் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், 100ஆல் போத் சைடும் மல்டிஃபிகேஷன்ஸ் பண்ணால் அந்த பாயிண்ட்ஸ் வந்து ரிமூவ் ஆயிரும். அப்போது 25 by 100. ஓகேவா. இட் இஸ் அ நார்மல் டிவிஷன்ஸ் மெத்தட். அப்போ என்ன ஆயிரும், 625 இட்ஸ் டிவைடட் பை 10. ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர்லேயே ரிமைனிங் டினாமினேட்டர் வந்து என்னமாகும், மல்டிஃபிகேஷன் சேஞ்சஸ் ஆகும்போது அது ரெசிப்ரோக்கலாக சேஞ்சஸ் ஆயிரும். அப்போது இன்டூ 100 டிவைடட் பை 25. ஸோ 10க்கு 10 10s are 100. ஓகேவா. ஸோ இதை கேன்சல் பண்ண 5 5s are 25, 1 5s are 5. ஸோ ரிமைண்டிங் 1, 2 5s are 10, ரிமைண்டிங் 2, 5 5s are 25. ஓகேவா. ஸோ ரிமைண்டிங் என்ன வருது, 125 by 5. ஓகேவா. அப்போ என்ன ஆயிரும், 1 5s are 5, 2 5s are 10, 5 5s are 25. The answer is 25. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாமா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். Okay ma'am, so I read the question. A car covers 16.8 km in 0.21 hours. What distance covered by the car in 1 hours? Okay va. So ஒரு கார் வந்து என்ன ஆகுது, ரன்னிங்கில் இருக்குது. ஓகேவா. ஸோ அந்த கார் வந்து கவர்ஸ்னால் என்னம்மா, அந்த டிஸ்டன்ஸ் வந்து போகுது. ஓகே. ஸோ கவர் பண்ணிடுச்சு. அப்போது 16.8 கிலோமீட்டர்ஸ் வந்து எவ்வளோ டைமிங்கில் கவர் பண்ணியிருக்கு அப்படின்னா 0.21 ஹார்ஸ்லேயே அது என்ன ஆயிடுச்சு, கவர் பண்ணிருச்சு. ஓகேவா. ஸோ அப்படி இருக்கும்போது 1 மணி நேரத்தில் அந்த கார் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் நம்மளுடைய கொஷின்ஸ். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் 0.21 hours covered by the car. Equal to 16.8 kilometer. ஓகேவா. ஸோ 0.21 ஹார்ஸில் கவர்ட் பை அ கார். ஓகேவா. ஸோ கார் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்கு அப்படின்னா 16.8 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா. அப்போ நம்மளுடைய கிவன் கொஷின்ஸ் என்ன, 1 hours covered by a car. ஓகேவா. அப்போ என்ன பண்ணும், 16.8 divided by 0.21. ஓகேவா. ஸோ 1 ஹவர்ஸுக்கு நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது என்ன ஆயிரும், இட் இஸ் டிவைடட் பையில் வந்துடும். ஓகேவா. ஸோ 16.8 and 0.21 is the decimal numbers. ஓகேவா. ஸோ convert to the whole numbers. அப்போ என்ன ஆகும், 16.8 divided by 10 into 100 divided by 21. ஓகேவா. ஸோ 1 10s are 10, 10 10s are 100. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 7 3s are 21, 5 3s are 15. ஸோ ரிமைண்டிங் 1, 6 3s are 18. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு 56 into 10 is divided by 7. ஸோ 1 7s are 7, 8 7s are 56. ஓகேவா. ஸோ அப்போ என்ன ஆயிடுது, 80. ஸோ 80 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா. ஸோ 1 hours covered by the car 80 kilometers. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் எக்ஸசைஸ் 1.4. ஓகேவாம்மா. ஸோ அதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிவிஷன்ஸ் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஓகேவா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம் அப் டு 5th சம் வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க, நிறைய சப்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க. 1 or 2 வந்து நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ ரிமைனிங் இருக்கிறதுல உங்களுக்கு ஹோம் மார்க்ஸ். ஓகேவா. ஸோ டுடே ஹோம் மார்க்ஸ் இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ண போகிறது தான். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், சிம்ப்ளிஃபை த சம்ஸ்.
So first one 0.6 is divided by 3. Okay va? So 0.6 is a decimal number. So convert to the whole numbers. அப்போ என்ன ஆயிரும் 6 divided by 10 into 1 by 3. ஓகேவா? ஸோ டினாமினேட்டர் வந்தால் என்ன ஆகும்? as usual அது சரிமா நியூமரேட்டரில் டினாமினேட்டர் வந்தால் as usual அது என்ன ஆகும்? டினாமினேட்டர் போயிடும். ஓகேவா? ஸோ அந்த ப்ராசஸ் தான். இப்போ 1 3s are 3, 2 3s are 6. ஓகேவா? ஸோ 1 2s are 2, 5 2s are 10. This answer is 1 by 5. ஓகேவா? ஸோ ரிமைனிங் நம்ம என்னம்மா பண்ணணும்? திஸ் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து இட்ஸ் கோ டு டெசிமல் நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம வந்து ஃப்ராக்ஷன்ஸை வந்து டெசிமல் நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? இட்ஸ் 1 இட்ஸ் டிவைடட் பை 5. ஓகே, ஸோ பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணால் 0.2. 2 5s are 10. இட்ஸ் 0. ஸோ 0.2. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஸோ அதிலே பாருங்கள், செகண்ட் சப்ஸ்டியூஷன் 0.90 இட்ஸ் டிவைடட் பை 5. ஓகேவா? ஸோ 0.90 இட்ஸ் கன்வே டு த ஹோல் நம்பர்ஸ். ஸோ 90 டிவைடட் பை 100 இன்ட்டு 1 by 5. ஓகே, ஸோ 0 0 as usual கேன்சல். ஓகேவா? ஸோ ரிமைண்டிங் 9 by 5 10s are 50. ஓகேவா? ஓகேவாம்மா, புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ டிவைடட் பை 50. ஸோ 9 50 டிவைட் பண்ணால் என்ன ஆயிரும்? ஸோ பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணுவோம். ஸோ 0.150s are 50. ஸோ ரிமைண்டிங் என்ன வரும்? 40 வரும். ஓகேவா? ஸோ பாயிண்ட் ஆல்ரெடி ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ 0 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 2 5s are 8 5s are 40. ஓகேவா? ஸோ 0 வந்துடும். திஸ் ஆன்சர் இஸ் 0.18. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம், third one 4.08 is divided by 4. Okay, so first we can consider them. 4.08 is the decimal numbers. Okay, so convert to the whole numbers. So 408 is divided by 100 into 1 by 4. Okay va? So 1 4s are 4, 1 4s are 4, remaining 0, 2 4s are 8. Okay va ma? So 102 is divided by 100. Okay va? So 2 ஆல கேன்சல் பண்ணலாம். 5 2s are 10, 1 2s are 2. இப்போ இங்கே கீழே என்ன ஆயிரும்? 50 2s are 100. ஓகேவா? ஸோ as usual என்ன ஆயிடுச்சு? நம்ம 51 is divided by 50. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை வந்து டிவைட் பண்ணும். ஓகேவா? ஸோ 51 and 50. 150s are 50. ஸோ ரிமைண்டிங் 1. ஸோ பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணுவோம். ஸோ இன்னொரு 0 ஆட் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ என்ன ஆயிரும்? செகண்ட் 0 ஆட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம்? மேலேயும் 0 வைப்போம். ஓகேவா? அப்போது 250s are 100. ஓகேவா? ஸோ அப்போ இதனோட வேல்யூஸ் என்ன ஆயிடுச்சு? 1.02. ஓகேவாம்மா? ஸோ செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம் சிம்பிளிஃபை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, 5.7 இட்ஸ் டிவைடட் பை 10. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணால் சேம் ப்ராசஸ் தாம்மா. ஸோ 5.7 இஸ் த டெசிமல் பாயிண்ட். Okay, so decimal point convert to the whole number. So 57 is divided by 10 into 1 by 10. Okay va? So இப்போ என்ன ஆயிடும்? ஸோ கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணலாம், இல்லை as usual அப்படியே விட்டுடலாம். ஓகேவா? ஸோ 57 is divided by 100. ஓகேவா? ஸோ இது நார்மல் டிவிஷன் பண்ணுவோமா? அப்போ 57 then 100. ஸோ 0 பாயிண்ட். ஸோ 0 ரைஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? 500s are 500. ஸோ ரிமைண்டிங் 70. ஸோ இன்னொரு 0 ஆட் பண்ணோம் அப்படின்னா 700s are 700. ஓகேவா? ஸோ 0 ஆயிரும். ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன? 0.57. ஓகேவா? ஸோ இதே மாதிரி ரிமைண்டிங் வர சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ தேர்டில் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் பாருங்கள், 0.7 into 100. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? பாயிண்ட் ரெடியூஸ் பண்ணால் 7/10 into 1/100. ஓகேவா? ஸோ இதை என்ன பண்ணலாம்? 7 divided by 1000 கன்வெர்ட் ஆகும். 10 into 100 1000. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபை இருக்கும்போது நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ கீழே எத்தனை ஜீரோஸ் இருக்குது? ஒன்லி 3 zeros. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 3 digit தள்ளி பாயிண்ட் வரணும். அப்போ 7 மட்டும்தான் நம்மக்கிட்ட சிங்கிள் டிஜிட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ 3 digits அப்படின்றப்போ முன்னாடி என்ன பண்ணிப்போம்? 0 ஆட் பண்ணிப்போம். ஓகேவா? அப்போ என்ன ஆன்சர்? 0.007. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 4th ஒன்ல
first sum 18.9 it's divided by 1000. ஓகேவா? ஸோ சேம் ப்ராசஸ் தான் மேம். அப்போ 189 divided by 10 into 1 divided by 1000. ஓகேவா? அப்போ 189 divided by 10,000. ஓகேவா? ஸோ 10,000 கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வரும்? 1 2 3 4 டிஜிட்ஸ். அப்போ என்ன ஆயிரும்? 189 இஸ் 3 டிஜிட்ஸ். ஓகே, ஸோ இன்னொரு டிஜிட் நம்ம என்ன பண்ணுவோம்? 0 ஆட் பண்ணிப்போம். அப்போ 0.0189. ஓகேவா? ஸோ லாஸ்ட் பாருங்கள், ஃபிஃப்த் ஒன்ல 19.2 it's divided by 2.4. ஓகேவா? ஸோ both sides are decimal numbers. Okay, so decimal number it's conveyed to the whole numbers. So 19.2 என்ன பண்ணலாம்? 192 divided by 10 into it's 10 divided by 24. So 10 as usual cancel. ஓகேவா? So 1 2s are 2, 2 2s are 4, 8 2s are 16, 9 2s are 18. So remaining one is 6 2s are 12. Okay va? So 6 2s are 12, 4 2s are 8, remaining one is 8 2s are 16. Okay va? So 1 6 are 6, 8 6 are 48. Okay va? This answer is 8. Okay va ma? So sixth sum parunga. Sixth sum it's divided by 9.55 kilogram to sweet among 5 children. So how many will each children get? Okay va? So என்ன சொல்லிருக்காங்க அப்படினா நம்ம 9.55 kilogram sweets. Okay, so அது என்ன பண்றாங்க? 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம பிரிச்சு கொடுக்கிறோம். ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற டோட்டல் ஸ்வீட்ஸோட வெயிட் எவ்வளோ? 9.55. ஸோ அதை என்ன பண்ணுறோம்? 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு சரிசமமாக பிரித்து கொடுக்குறோம். அப்போது ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் கெட். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ அதை வாங்கியிருப்பாங்க அப்படின்றதான் கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், 5 children get a sweets. எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 9.55 கிலோகிராம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 1 ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ ஸ்வீட்ஸ் வந்து ரீச் ஆகிருக்கும் அப்படின்ட்டு தான் கண்டுபிடிக்கணும். அப்போது 1 child get a sweet. என்ன பண்ணலாம்? 9.55 it's divided by 5. ஓகேவா? it is a normal process divisions method. okay, so 955 it's divided by 100 into 1 by 5. ஓகேவா? ஸோ டெசிமல் நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இட்ஸ் த ஹோல் நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 5s are 5, 1 5s are 5, remaining 4, 9 5s are 45. ஸோ 1 5s are 5. ஓகேவா? அப்போ 191 it's divided by 100. ஓகேவா? ஸோ கீழே எத்தனை ஜீரோஸ் இருக்குது? ஒன்லி 2 zeros. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 2 டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? 1.91. அப்போது 1 children get a sweets 1.91 kilogram. ஓகேவாம்மா? you understand? okay, good. so next sum பாருங்க. okay students, next question, a vehicle covers a distance of 76.8 kilometers for 1.2 liters of petrol. How many distance will it cover for 1 liter of petrol? ஓகேவா? ஸோ நம்மளுடைய கொஷின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? வெஹிக்கல் அப்படின்னு என்னம்மா? வாகனம். ஓகேவா? ஸோ வாகனங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா 76.8 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுது. ஹவு many லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல்? 1.2 லிட்டர்ஸ் பெட்ரோலில் எவ்வளோ கிலோமீட்டர்ஸை கவர் பண்ணுது? 76.8 கிலோமீட்டர்ஸை கவர் பண்ணிடுது. ஓகேவா? ஸோ அப்போது 1 லிட்டர்ஸ் பெட்ரோலில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுடைய வெஹிக்கல் வந்து கவர் பண்ணுதுன்றதா கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ 1.2 லிட்டர்ஸ் வெஹிக்கல் covers a distance 76.8 kilometers. ஓகேவா? ஸோ 1 liter cover a distance 76.8 divided by 1.2. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் decimal points is conveyed to the fractions. ஸோ 7, ஸோ 1 digit தள்ளி பாயிண்ட் வந்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம்? 7 6 8 divided by 10 into is a reciprocal convert ஆகும். அப்போ என்ன பண்ணுறோம்? 10 divided by 12 convert ஆயிரும். ஓகேவா? ஸோ 10 10 as usual cancel. ஓகேவா மேம்? ஸோ 2 டேபிள்ஸால் நான் கேன்சல் பண்ணுறேன். 6 2s are 12,
3 2s are 6, so remaining ஒன்று 8 2s are 16, 4 2s are 8. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரிமைண்டிங் நம்ம என்ன பண்ணலாம், 3 8 4 இட்ஸ் டிவைடட் பை 6. ஓகேவா? ஸோ இப்போ ரிமைண்டிங் நம்ம 6 டேபிளால் கேன்சல் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 1 6 are 6, 6 6 are 36, ரிமைண்டிங் 2, அப்போது 4 6 are 24. ஓகேவா? அப்போது how many distance cover a vehicles? Only 64 kilometers. ஓகேவா? ஸோ 1 liters பெட்ரோலில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணோம் அப்படின்னா 64 kilometers. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பாருங்கள். 8th one. ஓகே கேர்ள்ஸ், ஸோ நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பாருங்கம்மா, என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். கொஷின்ஸ்: cost of leveling a land at a rate of 50.50 square feet is 10.075. So find the one of the land. ஓகேவா? ஸோ காஸ்ட். ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்கம்மா, 50.50 ஸ்கொயர் ஃபீட்டோட லேண்டு எவ்வளோ ருபீஸ் அப்படின்னா 10.075. ஓகேவா? அதே 1 ஸ்கொயர் ஃபீட் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக டிவிஷன் கொண்டு வருவோம். ஓகேவா? ஸோ டிவிஷன் பார்த்தீங்கன்னா 10.075 டிவைடட் பை 15.50. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டெசிமல் பாயிண்ட் நம்ம என்னவா மாற்றோம், ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ சேம் ப்ராசஸ் தான், 1 2 3 டிஜிட்ஸ். அப்போ என்ன பண்ணலாம், 75 டிவைடட் பை 1000. ஏன் நம்ம 1000 போடுறோம், இங்கே 3 டிஜிட்டுக்கு அப்புறம் பாயிண்ட் வந்திருக்கு, ஸோ நம்ம 1000 போடுறோம். ஓகேவா? ஸோ இன்டூ இங்கே 2 டிஜிட், அப்போ 100 இட்ஸ் டிவைடட் பை 550. ஸோ இங்கே 00க்கு டபுள் இது கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ ரிமைனிங் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ 5/5 டேபிளால் பண்ணால் 5 2s are 10, 2 5s are 10, மேலே பார்த்தீங்கன்னா 2 5s are 10, 0, 1 5s are 5, ரிமைனிங் 2, 5 5s are 25. ஓகேவாம்மா? ஸோ ஜஸ்ட் நான் எப்படி ட்ரை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் நீங்கள் கொண்டு வந்துடணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த காஸ்ட் ஆஃப் 28 புக்ஸ் ஆர் 1006.4 rupees. ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் 1 புக். ஓகேவா? ஸோ 28 புக்ஸோட ரேட் எவ்வளோ, 1506.4 rupees. ஓகேவா? ஸோ 1 புக்ஸோட ரேட் என்னன்னு கேட்கணும். அப்போ என்ன பண்ணணும், 1506.4 டிவைடட் பை 28. ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணால் என்ன பண்ணுவீங்க நீங்கள், 15064 இட்ஸ் டிவைடட் பை, ஸோ 1 டிஜிட் தள்ளி தான் பாயிண்ட் வந்திருக்கு. அப்போ என்ன ஆயிரும், இங்கே 10 இருக்கும். ஸோ இன்டூ 1/28. ஓகேவா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் சீக்கிரமாக கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் சம் பாருங்கம்மா. த ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers இஸ் 40.376. The one number is 14.44. So find the other numbers. ஓகேவா? ஸோ 2 நம்பர்ஸோட மல்டிபிகேஷன் தான் என்னது, 40.376ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க, ரிமைனிங் நம்பர்ஸ் நம்ம ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை எப்படி ஃபைன் பண்ணுவோம், ஸோ மல்டிபிகேஷன்ஸ் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வந்தால் நார்மல் டிவிஷன்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 40.376 is divided by 14.42. ஓகேவா? ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ண என்ன பண்ணோம், 40.376 இட்ஸ் டிவைடட் பை 1000. ஓகேவா? ஏன் 1000 போட்டோம், மேலே 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வந்திருக்கு, ஸோ 1000. ஓகேவா? ஸோ இன்டூ 100 டிவைடட் பை 1442. ஓகேவா? ஜஸ்ட் இது சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துருங்கம்மா. ஸோ இதோட நம்ம எக்ஸசைஸ் என்ன, 4.1 ஓவர். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிற சம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. ஓகேவா? ஸோ நம்ம எத்தனை சம்ஸ்மா போட்டிருக்கோம், ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சப்ஸ்டியூஷன் வரும், அது எல்லாமே உங்களுக்கு ஹோம் மார்க்ஸ் தான். ஓகே கேர்ள்ஸ், தேங்க்யூ.